கெட்ட ஹேபிட்ஸ் அங்கேருந்து தான் ஜி கற்றுக்கிட்டேன். இந்த கெட்ட ஹேபிட்ஸில் நான் ஒரு ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்டில் மலையாளம் ப்ராஜெக்ட் இந்த டைரக்டர் வாஸ் ஆக்சுவலி வெரி எப்படி சொல்கிறது என்கிட்ட நார்மலாக தான் பழகினார். இந்த மாதிரி நல்லா இருக்கியாமா சாப்பிட்டியாமா இந்த மாதிரி எல்லாம் பேசுவார். என்கிட்ட ஒரு சைன் கூட காமிக்கல ஜி. ஆனால் நான் டெய்லி ஷூட்டிங் வரும்போது கூட இருக்கிற ஆர்டிஸ்டோடைய பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் புரியல. ஆல்மோஸ்ட் 5-6 days புரியல. 7th day தான் எனக்கு தெரியுது. அந்த அந்த டைரக்டர் கேம்ஸ் ஏம்மா நான் நேற்று நைட் அடித்தேன் ஏம்மா ஃபோன் எடுக்கல அப்படின்னு. சார் ஐ வாஸ் டாக்கிங் டு மை பாய் ஃப்ரெண்ட் சார். நீ டெய்லி ஒரு கதை சொல்கிறது ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு என்கரேஜ் சொல்லிவிட்டு இப்படி போகிறாரு. நான் ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டுறேன் அப்படின்ற மாதிரி திட்டுறேன். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்டை சிரிச்சிட்டார். சிரிச்சிட்டு அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நான் சொன்னேன் வாட் யூ மீன் அப்படின்னேன். இல்லை டெய்லி எங்களெல்லாம் ஒரு ஜென்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே எஸ்பெஷலி 1-2 நியூ கமர்ஸ். ஆனால் பணக்கார பசங்க அவங்களெல்லாம் குரூப்பாக ரூமுக்கு கூப்பிட்றது. ஒருத்தர் ஷர்ட் அயன் மை ஷர்ட், ஒன் அயன் மை பேண்ட், இன்னொருத்தர் அயன் மை அண்டர்வேர் அப்படின்னு பண்ணிவிட்டு ஒருத்தர் கோ பை ஸ்ப்ரே அண்ட் கம் சட்டி வரைக்கும் ஸ்ப்ரே அடிச்சு கேட்டால் சோனா எனி டைம் ஃபோன் பண்ணுவாடா போ டெய்லி இந்த பில்டப் கொடுத்துருக்காரு சார். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அடா அப்போ இவங்க என்ன ஏன் இவங்க பிஹேவியர் இப்படி இருந்துச்சுன்னா டெய்லி இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க. டெய்லி அவர் எங்க கூட ரூமில் இருக்காரு. நான் அந்த அந்த எப்படி சொல்கிறேன் அந்த ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட் அவர் போனோன்னு திட்டினதுனால கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ நான் அன்றைக்கி திட்டலைன்னா இந்த குரூப் எல்லாம் என்ன நினச்சிருக்கோம் ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்து என்னென்னமோ நடந்து